நம்ம ரஜினி சார் நடித்துள்ள வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, சனி மற்றும் ஞாயிறு விடுமுறைகளை முன்னிட்டு அக்டோபர் 10ஆம் தேதி வியாழக்கிழமை திரைக்கு வருது. தர்பார் மற்றும் ஜெயிலர் படங்களை தொடர்ந்து ரஜினி சார் போலீஸ் கதையை மையப்படுத்தி வேட்டையன் படத்துல நடிச்சிருக்காரு. ரஜினிகாந்த் சார் நடித்த தர்பார், ஜெயிலர் படங்களாக இருக்கட்டும், இப்போது நடித்திருக்கும் வேட்டையன் படமாக இருக்கட்டும், 3 படங்களுமே கதை, காட்சிகள், வசனங்கள் அடிப்படையில ஒவ்வொரு படத்தையுமே பிரதிபலிக்குது. 3 படங்களுமே போலீஸ் ஸ்டோரி அப்படின்றத தாண்டி 3 படத்திற்குமே அனிருத்தான் இசை, அவருடைய இசைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் கச்சிதமாக கொடுத்து பட்டி தொட்டி எங்கும் ஹிட் கொடுத்துட்டுமே இருக்காரு. ஆனா படத்துடைய கதைக்கு தான் தற்போது ஒரு சில பிரச்சனைகளுமே வந்திருக்காம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்த் சார் இதற்கு முன்னாடி போலீஸாக தர்பார் மற்றும் ஜெயிலர் படங்கள்ல பார்த்து விட்டோம். இதுக்கு மேல வேற என்ன ஆக்ஷன் காட்சி இருக்க போகுது அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்த நிலையில படக்குழு தரப்புல இருந்து ஒரு மாசான தகவல் வெளியாகி இருக்கு. இந்த படம் வெறும் ஆக்ஷன் காட்சி படம் மட்டுமல்ல, பக்கா கமர்ஷியல் படம் அப்படின்னு முன்பே சொல்லப்பட்டிருந்தது. சோ இது எல்லாத்தையுமே தாண்டி படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குமா. சோ அது மட்டும் இல்லாம இந்த ஆக்ஷன் காட்சிகளுடன் கலந்து இந்த விறுவிறுப்பான கதைக்களம் கொண்ட படம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இதற்கு முன்னாடி வெளியான ஜெயிலராக இருக்கட்டும், தர்பாராக இருக்கட்டும், சோ 2 படத்துடைய கதைக்களமுமே வேற. சோ வேட்டையின் திரைப்படம் டோட்டலாக வேற மாதிரி இருக்கும் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. நீங்க ட்ரெய்லரை வைத்து எதையுமே முடிவு பண்ணாதீங்க. ட்ரெய்லர் ஒரு சாம்பிள் தான், ஆனா படத்துடைய மையக்கரு வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த படத்துடைய இயக்குனரான TJ ஞானவேல் தரப்புல இருந்து ஒரு பக்காவான ஸ்டேட்மெண்ட் வெளியாகி இருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா தற்போது தலைவர் ரசிகர்கள் பெருமூச்சு விட்டது மட்டும் இல்லாம படம் எப்போதுடா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மண்டைய பிச்சுக்கிறாங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம ரஜினி சாருடைய அடுத்த படம் பற்றிய ஒரு சூப்பரான தகவலுமே கிடைச்சிருக்கு. அதாவது ரஜினி சார் வேட்டையின் படத்தை முடித்த கையோடு கூலி படத்துல இணைந்து தற்போது அந்த படப்பிடிப்பு 50% முடிஞ்சிருச்சு. இந்த படத்தையுமே முடிச்சிட்டு நம்ம சங்கர் சாருடைய டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். நம்ம சங்கர் சாருடைய டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காராம். சோ இதற்கான முதற்கட்ட வேலைகளை அண்மையில தான் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் முடிச்சாரு. ஆகையால இந்த படத்துடைய அறிவிப்புமே கூடி விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற நம்ம ரஜினி சார் பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.